தமிழ்நாட்டில் வாழக்கூடிய இந்த தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள் இவங்க எல்லாத்துக்குமே எதிரி தமிழ் தேசியவாதிகள் தான். என்னடா சொல்ற அப்படின்னு நான் சொல்லல, திமுக காரன் சொல்றான். அது பச்சை பொய். தமிழ்நாட்டில் தமிழர்கள் பூர்வகுடிகளாகவும் மற்ற தேசிய இனங்களை சார்ந்த தெலுங்கர்கள், மலையாளிகள், கன்னடர்கள் இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து கூடி வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. அதே போல மற்ற மாநிலங்கள்லயும் தமிழர்கள் மொழி சிறுபான்மையினராக வாழ்ந்து வர்றாங்க. எல்லாம் நல்லா தானே ப்ரோ போயிட்டு இருக்கு, இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு தோணும். ஆனா இதுலதான் ஒரு சிக்கல் இருக்கு. பிற மாநிலங்கள்ல மொழி சிறுபான்மையினராக வாழக்கூடிய தமிழர்கள் அங்க ஆட்சி அதிகாரத்துக்கு போகணும்னோ அந்த தேசிய இன மக்களை ஆளணும்னோ நினைக்கல. என்ன மனுஷன்? ஆனா நம்ம தமிழ்நாட்டுல அப்படி இல்லை. இதுவரைக்கும் தமிழ்நாட்டை ஆண்டது யாருன்னு பார்த்தா மொழி சிறுபான்மையினராக இருந்தக்கூடிய பிற மொழியாளர்கள் தான் ஆண்டாங்க. இதனால தமிழர்கள் இறந்ததுன்னு பார்த்தா உரிமைகளா இருக்கட்டும், உடைமைகளா இருக்கட்டும், பல உயிர்களா இருக்கட்டும், இப்படி ஏராளம். மாற்றுமொழி பேசக்கூடியவங்களுக்குலாம் அவங்களுக்குன்னு ஒரு தேசம் இருக்கு. மலையாளிகளுக்கு கேரளா, கன்னடர்களுக்கு கர்நாடகா, தெலுங்கர்களுக்கு ஆந்திரா, தெலுங்கானா, இப்படி அவங்களுக்குன்னு ஒரு தாய் நிலம் இருக்கு. ஆனா தமிழர்களுக்கு அப்படி இல்லை. அவனுக்குன்னு இருக்கிறது இந்த இடம் மட்டும்தான். தங்களோட தேசத்தை தமிழர்கள் நாங்களே ஆட்சி பண்ணணும்னு கேக்குறதுல என்ன தப்பு? நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. தமிழ் தேசியம் பேசுறவங்க கேக்குறது இதத்தான். இதை திமுக காரன் எப்படி பரப்புறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிறமொழி பேசக்கூடியவங்க எல்லாத்துக்குமே இந்த தமிழ் தேசியவாதிகள் தான் எதிரி அப்படிங்கிற மாதிரியே இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கான். ஃப்ராடுக்கார பயில. தமிழ்நாட்டுல மொழி சிறுபான்மையராக இருந்துகிட்டு அவங்களோட அடையாளத்தை மறைச்சு தமிழர்கள்னு வேஷம் போட்டு தமிழர்களுக்குள்ளேயே சண்டையை மூட்டி விடுற ஒரு சில திருட்டு கும்பல்களை மட்டும்தான் இந்த தமிழ் தேசியவாதிகள் எதிர்க்கிறாங்க. வேற மொழி பேசுறாங்கிறதுனாலயே தமிழ் தேசியவாதிகள் யாரையுமே எதிர்க்கல. தமிழ் தேசியம்ங்கிறது மற்றவங்களோட உரிமையை மதிக்கிறதும் தங்களோட உரிமையை காத்து நிக்கிறதும் தான்.